போட்டுருவாங்க. போ போ போ, இல்ல போ, வேலையில இருக்கிற போ, சீக்கிரம் போ. Okay. Hi, this is Sangeeta for Project Bin, job number 225052 in Chennai. Today's date is 4/7/2025. This is a focused group discussion unit 4 with older male SCCA are not yet prime but they buy from Amazon with medium frequency. Also use other portals to shop. Thank you. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். நீங்கள் எல்லோரும் வந்து எங்கள் ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒத்துன்ட்டீங்க. உங்கள் ப்ரெஷஸ் டைம் எங்களுக்காக ஒதுங்கி வச்சுருக்கீங்க. அதுக்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி பேர் திருஷ்டி, என் பேர் சங்கீதா. திருஷ்டின்றது ஒரு மார்க்கெட் ரிசர்ச் கம்பெனிங்க. இங்கே வந்து மெயினாக வந்து வி டோன்ட் மேக் எனி ப்ராடக்ட்ஸ். ஆனால் நிறைய கம்பெனி டே டு டே லைஃப்பில் வந்து வி கம் அக்ராஸ் ஸோ மெனி ப்ராடக்ட்ஸ், வி யூஸ் ஸோ மெனி ப்ராடக்ட்ஸ் இல்லையா. ஸோ எல்லாமே வந்து நமக்கு 100% பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஏதாவது ப்ராடக்ட் வந்து சில சமயம் நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் வேணும்னு தோணும். அந்த மாதிரி சேஞ்சஸ் என்ன, எப்படி இருந்தால் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும், என்ன விரும்புகிறீங்க, என்ன ஆசைப்படுறீங்க நீங்கள் என்ற விஷயங்கள் நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசி புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். ஸோ தட் வீ கேன் பாஸ் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன் அந்த ரெஸ்பெக்டிவ் கம்பெனிஸ்க்கு நம்ம வந்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் மேலே வேலை செஞ்சுட்டு அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிறதுக்கு. ஓகே, அதனால உங்கள் ஒப்பீனியன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக, ஃப்ராங்காக, ஓப்பனாக, தைரியமாக பேசுனீங்கன்னா உங்ககிட்டேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எங்கள் ஸ்டடிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அட் த சேம் டைம் நாங்கள் வந்து ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். ரெக்கார்டிங் ஏன் பண்ணோம்னா பாருங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் நாங்கள் மாற்றி எத்தனையோ பேர்கிட்ட பேசிட்டு இருப்போம் இல்லையா. அத்தனையும் மைண்டில் வச்சுக்கணும், மறக்காமல் இருக்கணும்னு ரொம்ப கஷ்டம். ஏதாவது மெயின் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் பேசி உங்கள் டைமும் வீணாக போன மாதிரி எங்கள் டைமும் வீணாக போன மாதிரி. அதனால தான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். பட் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், விஷயம் வெளியே போகாது. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆக வேணாம். ஓகே சார். ஓகே, ராஜீவ் சார் லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சுக்கிறீங்களா உங்க போனு? யா, தேங்க்யூ. இந்த புதுசா யாரோ ஜாயின் பண்ணிருக்கீங்க சார், உங்க பேர் உள்ள போயிட்டு உங்க பேர் மாத்த முடியுமா சார்? மதன் 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 கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க சார் போனை. நேம் மாத்திடுங்க, ரீநேம் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ உங்க ஒவ்வொருத்தரா உங்க இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடுறீங்களா சார்? ராமச்சந்திரன் சார் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேடம். சொல்றீங்களா உங்களை பத்தி? என் பேர் ராமச்சந்திரன், ஒய்ஃப், பையன், ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, என்னவா இருக்கீங்க சார்? நான் மேனேஜரா இருக்கேன் மேடம். ஓகே, உங்க வயசு என்ன சார்? 43. ஓகே, தேங்க்யூ. லக்ஷ்மணன் சார் நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் மேடம். கேக்குதுங்களா பேசுறது? நேம் லக்ஷ்மணன் மேடம். சேம் தான் மேடம். எனக்கு ஏஜ் 43 தான். நானும் ஒரு ஆபீஸ்ல மேனேஜரா தான் இருக்கேன் மேடம். நம்மளோட நியூக்ளியர் ஃபேமிலி தான். ஒரு பையன் இருக்கான். பையன் வந்து இப்பதான் 9th போறான். ஒய்ஃப் வந்து ஹவுஸ் மேக்கரா இருக்காங்க. ஓகே, இதான் மேடம். நான் பிஏ படிச்சிருக்கேன் மேடம். நான் ஓகே, நைஸ், தேங்க்யூ. ராஜீவ் சார். மேடம் என்ன ராஜீவ், நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேடம். பிடெக் ஐடி படிச்சிருக்கேன். எல்என்டி மைண்டில் ஒர்க் பண்றேன். மேரிடு, 2 பசங்க இருக்காங்க. நியூக்ளியர் ஃபேமிலி மேடம். ஓகே, உங்க வயசு? 38 மேடம். ஓகே, அண்ட் பசங்க 2 பசங்கன்னு சொன்னீங்களே, பாய்ஸ் கேர்ள்ஸ், டாட்டரா சன்னா? இல்ல 2 பசங்க தான் மேடம். ஓகே, பெரியவன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், சின்னவன் வந்து யூகேஜி படிக்கிறான். கோகுல் கிருஷ்ணன் சார். Hi everyone. So என்னோட பேர் கோகுலகிருஷ்ணன். கரண்டா நாங்க குன்றத்தூர்ல இருக்கோம். அண்ட் I'm staying with my family. Like I have wife and 2 years kid இருக்கு, பையன். அண்ட் அம்மா அப்பாவோட இருக்கோம். ஸோ சேம் ஹோம். அண்ட் நான் BE graduate and currently I'm working as a project manager in Micro Consulting, Hyderabad. ஓகே, ஓகே, ஓகே.
யார் அது? மதன் சார், நீங்க சொல்லுங்க. ஹாய், குட் ஈவினிங். என்னோட நேம் மதன். நான் வந்து BEEE நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்ஸஸ் வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல. ஒரு கிட் இருக்கான், வேலைமல்ல படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. சன்னா டாட்டரா? பையன் சன். என்ன பிசினஸ் சார்? சோலார் மேடம். சோலார் சோலார் பேனல்ஸ். பேனல்ஸ். ஆமா ஆமா. பையனுக்கு வயசு 11. ஓகே. வெங்கடேஷன் சார், நீங்க சொல்றீங்களா? ஹாய் மேடம், நான் வெங்கடேஷன். எனக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க. 2 பேருமே பாய்ஸ் தான். ஒருத்தவன் 3rd படிக்கிறான், ஒருத்தவன் UKG படிக்கிறான். ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கர். நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் TCS. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் யார்? சாந்தகுமார் சார். எஸ் மேடம், என்னோட நேம் சாந்தகுமார். ஏஜ் 44. பிசினஸ் பண்றேன். நானு, ஒய்ஃபு, ஒரு பொண்ணு, ஒரு பையன். நான் 4 பேர் இருக்கோம் வீட்டுல. நியூக்ளியர் ஃபேமிலி. ஓகே. வைஃப் ஹவுஸ் வைஃபா? எஸ் மேடம். ஓகே ஓகே, ரைட் ரைட். மதன் சார், வெங்கடேஷன் சார், உங்க வயசு ஏஜ் என்னன்னு சொல்லலையே நீங்க? மேடம் 38 மேடம். மேடம் நான் 38. 38. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஒன்று சொல்லுங்க. ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்றது பிடிக்கும் உங்களுக்கு? மேக்ஸிமம் ஃபேமிலி அண்ட் அதுக்கப்புறம் வந்து லைக் டிவி மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேமிலியா மேக்ஸிமம் ஒய்ஃபும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அதை மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இல்லை மேக்ஸிமம் ரொம்ப வெளியில போவோம். மற்றவங்க? ஆனா ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அரட்டை அடிப்போம். அப்புறம் ஃபேமிலியோட எங்கன்னா மூவிஸ் போறதோ இல்ல பார்க்கு, பீச் அந்த மாதிரி எங்கன்னா கூட்டு போறது, அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எவ்வளவு கிடைக்குதுன்றதை வச்சு எங்க போலாம் என்ன அதுன்னு டிசைட் பண்ணி போவோம். டிவி பார்க்க பிடிக்குமா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. இப்ப நைட் எல்லாம் நம்ம எங்க வெளியே போக மாட்டோம். பாப்பா மேடம். ஒரு 8 o'clock மேல டிவி தான் மேடம் பார்ப்போம். ஓகே. ராஜீவ் சார், நீங்க என்ன உட்கார்ந்து இருக்கீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, கோமா இருக்கீங்களோ? இல்ல மேடம், எல்லாரும் பேசி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல மேடம், டிவி எல்லாம் பாப்போம் மேடம். பாப்பீங்களா? என்ன பாப்பீங்க டிவில? இல்ல ஓடிடி தான் மெயினா பாப்போம். இப்போ டிவி கம்மி ஆயிடுச்சு. ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கும். டிவில வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் டைம் கிடைக்குது மேடம். அதனால ரியாலிட்டி ஷோஸ், நியூஸ் அதெல்லாம் பாப்போம் டிவில. இப்போ எல்லாரும் ஓடிடி தான் அதிகமா பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, ஓடிடி இஸ் தி மேஜர். எதனால அப்படி ஓடிடி தான் அதிகமா இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல நீங்க மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னா நாடகம் போடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த நாடகம் ரிப்பீட்டேட்டிவான ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கு. இது ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபார்மேட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய ஹிஸ்டாரிக்கல் டிராமாஸ் வந்து வீக்கெண்ட்ஸ்ல ரன் பண்றாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம சின்ன வயசுல கேட்ட ஸ்டோரிக்கும் அவங்க சொல்ற ஸ்டோரிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஒரு கிளம்சியா இருக்கு. அதுலயுமே ஒரு ட்ரூத் இருக்காம ஒரு ஃபீல் இல்ல. மூவினா நாட் டூ மச் ஆஃப் டைம், லைக் ஒரு மூவி பார்த்தோமா ஃபேமிலியோட. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல எந்த மாதிரி ப்ரோகிராம்ஸ் அதிகமா பாக்குறீங்க? மூவிஸ் அண்ட் சீரிஸ். மூவிஸ் பாப்போம், வெப் சீரிஸ் பாப்போம். ஓகே. அதுல வந்து நிறைய ஜர்னல்ஸ் இருக்கு. ராமச்சந்திரன் சார், லக்ஷ்மணன் சார், சாந்தகுமார் சார், வெங்கடேஷன் சார், ப்ளீஸ் மேடம் ஓடிடி பேசலாம் நீங்களும். மேடம் மூவி பாப்போம், சீரிஸ் பாப்போம் மேடம். ஓகே மேடம் மேக்ஸிமம் நான் வந்து ரியாலிட்டி ஷோஸ் தான் நிறைய பார்ப்பேன். சாட்டர்டே சண்டேஸ் பாத்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோஸ் விஜய் டிவில போறது, ஜீ தமிழ்ல போறது, அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். ஓடிடில என்ன பாப்பீங்க கேக்குறேன்? வெப் சீரிஸ் பார்ப்போம், நியூ ரிலீஸ் மூவிஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, லக்ஷ்மணன் சார் சொல்லுங்க. மேடம் ஓடிடில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் நம்மளே சூஸ் பண்ணி பார்க்கலான்ற ஆப்ஷன் இருக்கு. அதனால வந்து ஃபேமிலியா நாங்க பார்க்கும்போது நல்ல மூவிஸ் நான் ஒன்னு சூஸ் பண்ணி அந்த மூவிஸை மட்டும் பார்ப்போம். நான் மட்டும் தனியா பார்ப்பேன். மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா சில லைவ் ஷோஸ்லாம் வந்து ஃபேமிலியா பார்ப்போம் மேடம். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஓகே. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்? ஆமா மேடம், நான் ஜியோ ஹாட்ஸ்டார் பண்ணிருக்கேன். நான் ஜியோ ஹாட்ஸ்டார் ஜியோ ஹாட்ஸ்டார் அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருக்கேன் மேடம். நெட்ஃபிளிக்ஸ் வேற ஹாட்ஸ்டார். நான் வந்து ஏர்டெல் ஃபைபர் மூலமா ஜீ தமிழ் இருக்கு மேடம். ஜீ தமிழ் இருக்கு. ஏன் இத்தனை சேனல்ஸ், ஏன் இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் இது பண்ணிருக்கீங்க?
ஆக்சுவலா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்போ ரீசெண்டா உங்களுக்கு லான்ச் ஆகிற மூவிஸோ வெப் சீரிஸுமே வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். உங்களுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம்லேயே எல்லாமே ரிலீஸ் ஆகாது. ஸோ அதனால இப்போ மோஸ்ட் ஆஃப் த நெட்வொர்க் கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்றதே உங்களுக்கு வைஃபை வித் ஓடிடிஸ் தான். ஸோ அதனால நாங்க ஏர்டெல் வைஃபை யூஸ் பண்றோம். ஸோ அதை பேஸ் பண்ணி 20+ ஓடிடிஸ் அவங்களே நமக்கு கொடுத்துட்றாங்க. நமக்கு இன்க்ளூடிங் போத் வைஃபை அண்ட் ஓடிடிஸ் நமக்கு ஷேர் ஆகிடுது. ஓகே ஓகே ரைட். எல்லாம் ரீசார்ஜ் ஆஃபராவே எல்லாம் கிளப் ஆகி வந்துருது மேடம் ஓடிடிஸ்லாம். கரெக்ட். ஓகே ஓகே ரீசார்ஜோடயே வருதுன்றீங்க. சோ எல்லாரும் ஏர்டெல் தான் வச்சிருக்கீங்களா? அப்போ நான் ஜியோ வச்சிருக்கேன் மேடம். ஜியோலயும் கொடுக்குறாங்க நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். ரைட் 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 புரியுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஹாட் ஸ்டார்ல தான், ஜியோ ஹாட் ஸ்டார்ல தான் வருது. ஹாட் ஸ்டார் கண்டிப்பா தேவை. கார்ட்டூன்ஸும் அனிமேஷன் ஏன்னா சோஷியல் மீடியா எல்லாம் பாப்பீங்களா? யூடியூப் அந்த மாதிரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம். ஓகே. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் என்ன பாக்குறீங்க? ரீல்ஸ் பாப்போம். ரீல்ஸ், நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் மேடம். நிறைய அந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ரீல்ஸ், நியூஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்டர்டெயின்மென்ட் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த இது பார்க்கும்போது நிச்சயமா வந்து நீங்க எந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் ஆட்ஸ்ன்றது வரும் இல்லையா? நடுநடுல ஆட்ஸ் பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? நம்ம பார்த்துதான் மேடம் ஆகணும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைம் மெம்பர்ஷிப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்க கண்டிப்பா யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட் ஸ்கிப் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹாட் ஸ்டார்லயும் நீங்க பிரைம் மெம்பர்ஷிப் அத மாதிரி போனாதான் உங்களுக்கு ஆட் ஸ்கிப் பண்ண முடியும். அதனால நார்மல் நீங்க ஹாட் ஸ்டார் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆட் இல்லாம இருக்காது. ஸ்கிப் பண்றதுக்கே வந்து ஆட் ஸ்கிப் பண்றதுக்கே அந்த ஆட் பார்த்து முடிச்சாதான் ஸ்கிப் பண்ண முடியும். ஓகே. சோ எந்த மாதிரியான இப்போ ரீசெண்டா ஏதாவது ரொம்ப பிடிச்ச ஆட் ஏதாவது இருக்கா ரீசெண்டா பார்த்த மாதிரி? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஃபேப் பார்த்தேன் மேடம், நல்லா இருந்தது. கோத்ரேஜ் ஃபேபோட ஆட் நல்லா இருந்தது. எதனால பிடிச்சதுங்க? அது கொஞ்சம் கிரியேட்டிவா எடுத்திருந்தாங்க. இப்போ சிம்ரன் வந்து பேயா வருவாங்க. அப்போ ஒரு கார் வந்து பாஸ் ஆகும். அந்த பேயினாலே நம்ம ஒயிட் ட்ரெஸ் தானே கிளாசிக். அந்த இது அந்த அழுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ல படுற மாதிரி இருக்கும். இப்போ பையன் வந்து அந்த ஃபேப் வச்சு அதை தடுப்பான். அது கொஞ்சம் கிரியேட்டிவா. ஏன் அது பிடிச்சது? எதனால? என்ன இருக்கிறதுனால அந்த ஆட் அவ்வளவு பிடிச்சது? அது ஒரு கிரியேட்டிவா எடுத்திருந்தாங்க. பேய் வந்து அட்டாக் பண்ண வரும் பசங்களை. ஒரு கார் அந்த சைடு மூவ் ஆனதுனால அந்த அழுக்கு படாம இருக்கிறத பசங்க காப்பாத்துவாங்க. அப்புறம் பேயும் வந்து அழுக்கு படாதனால அது ஹாப்பி ஆயிடும். பேயினாலே ஒயிட் ட்ரெஸ் பின்னாடி போக அந்த மாதிரி தானே இருக்கும் நம்ம தமிழ் சினிமா பத்தி. அதனால கிரியேட்டிவா எடுத்திருந்தாங்க. எனக்கு ரீசெண்டா பார்த்ததுல இந்த ஏத்தர் ரிட்ஸோட அந்த 1 lakh கஸ்டமர் ரீச் ஆனதுக்கு வந்து கிட்ஸ் வச்சு ஒரு ஆட் எடுத்திருப்பாங்க. ஸோ கிட்ஸ் வந்து ஏத்தர் ரிட்ஸ் இவி ஸ்கூட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கூட்டருக்கான ஒரு ஆட் வந்திருக்கும். அதுல கிட்ஸை வச்சு எடுத்திருப்பாங்க. கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்வைட் வந்து ரைட் பண்ணுவாங்க, எல்லாரோட நேம்ஸ் எழுதுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய லாங் ஸ்டெப்ஸ்ல வந்து பெருசா ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு வருவாங்க. ஒரு சின்ன குழந்தை எழுதிட்டே வருவா, இன்னும் எவ்வளவு பேர் தான் நான் எழுதுறது அப்படின்னு. ஒரு அந்த குழந்தைங்களோட கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கும். அதுல இல்ல அவங்க வந்து அந்த ஆட்ல வந்து அவங்களோட கஸ்டமர் ரீச் ஆனதை வந்து ரொம்ப அழகா கிரியேட்டிவா சொல்லியிருப்பாங்க ஒரு கிட்ஸை வச்சு. கிட்ஸ் வந்து அந்த இன்வைட் எழுதும் போது நான் இன்னும் எவ்வளவுதான் எழுதணும் போது இன்னொரு கிட் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது சொல்லுவாங்க, நம்ம தான் 1 lakh கஸ்டமர்ஸ் வந்து ரீச் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்ப எல்லாரையும் நம்ம இன்வைட் பண்ணணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆடியோ அங்க டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க, ரீச் அங்க நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்துல அந்த கிட்ஸை வச்சு சொல்லும்போது அது ஒரு கியூட்டா நல்லா இருந்திருக்கும். ரைட் 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 ரைட். ஓகே. சோ என்ன இருக்கணும்ன்றீங்க? ஒரு ஆட் நமக்கு வந்து பிடிக்கணும், மைண்ட்ல பதியணும், என்ன விஷயம் இருக்கணும்ன்றீங்க? கிரியேட்டிவா இருக்கணும். ஃபெமிலியரான ஃபேஸா இருக்கணும் மேடம்.
ஃபெமிலியரான ஃபேஸா ஃபெமிலியரான இருக்கணும். பேஸ். ஓகே. கிரியேட்டிவிட்டி என்ன 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 மீன் பண்ணி? கிரியேட்டிவிட்டி வந்து ஒரு ரொம்ப பெரிய இது வேர்டு அது. இல்ல அது ஸோ கிரியேட்டிவ்னா என்ன சொல்லுங்க? கிரியேட்டிவிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவுல திங்க் பண்ண வேணாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய அளவுல ஒரு செட்டு போட்டு பெருசா வந்து அதை ஒரு இது பண்ணி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை.